பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். ரஜினி சார் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டு கமல் சார் நடிக்கணும் சிரஞ்சீவி சார். அது வந்து பெரிய ஹிஸ்ட்ரி. அது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வந்து அதான் நினச்சேன். பட் மகானில் நீங்கள் வர அந்த கேரக்டர்னு அது சொட்டை, அந்த பாதி சொட்டையில் வந்துட்டு அந்த முடி இருக்கும், வயசான கேரக்டர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கிட்டீங்க அந்த கேரக்டரை? ஆக்சுவலி நான் கிடையாது. ஆக்சுவலி மகான் என்ன சொன்னால் ராக்கி ரோல் பண்ண சொன்னேன். ராக்கின்னு என் பையன் ரோல் அதை பண்ணுறேன். நான் பார்த்து உங்களோட வயசுக்கு மீறின கேரக்டர் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, அந்த டெசிஷன் மேக்கிங் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எப்படி இருந்துச்சு? இல்லை, எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 40+ இயர்ஸ்லாம் இந்த லைட்டாக ஒரு குட்டி தொப்பை இருக்கும். 70+ வரும்போது என்ன பண்ணுவேன்னா, விஜய் சேதுபதி சார், கார்த்திக் சுப்பராஜ் சார், அல்ஃபோன்ஸ் புத்திரன், நீங்கள்லாம் லாஸ்ட்டாக எப்போ மீட் பண்ணீங்க? பேசிப்பீங்களா நீங்கள் ரெகுலராக? ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு மீட் பண்ணி. ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமாம் ஆமாம். சூர்யா 44ல் என்ன ரோல்ண்ணே? நான் பண்ணலப்பா. அதான் போஸ்டர் விடலை அவர், அதுக்காக தான் கேட்குறேன் என்ன ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் நடிக்கலன்றேன். என்னென்ன சொல்கிறீங்க? ஏண்ணே கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் படத்தில் நீங்கள் இல்லாமையா? வணக்கம் பாபி சிம்மா அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நமக்கு என்ன, செம்மையாக சூப்பராக இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்தியன் 2 படத்தில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ஞாபகம் வந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் சம்பவம். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யார் அப்படின்னோடனே ரஜினி சார் அப்படிம்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் அப்படின்னோடனே மறுபடியும் ரஜினி சார் அப்படிம்பீங்க. அங்கே வந்துட்டு கமல் சார் இருந்தார். இல்லை, அது என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் ஃபேவரட் வில்லன் கேட்பாங்க. நான் ரஜினிகாந்த் அப்படின்னு. இன்னும் உங்கள் ஃபேவரட் ஹீரோன்னாங்க சூப்பர் ஸ்டார்னு. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஆக்சுவலி. ஓ ஆமாம், கவனிக்கணும் அதுக்கு. ஓகே, அதுதான் சொன்னது. அப்போ கமல் சார் அங்கே இல்லை. அது ஆக்சுவலி எப்போவும் எடுத்த ஃபுட்டேஜை கட் பண்ணி போட்டுருக்காங்க. எடிட்டில் அப்படி பண்ணாங்க. எடிட்டில் அப்படி பண்ணாங்க. மாலுங்க இருக்காங்களே, அவர் சிரிக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அவர் முன்னாடியே சொல்லிட்டாருன்றது. ஆக்சுவலி அவர் இல்லை, அப்போது அவர் வந்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கப்புறமா நினைக்கிறேன். ஓகே, அந்த டைமில் போட்டாங்க. நான் அப்போ சொல்லும்போது ஸ்டேஜில் வந்து சூர்யா சார், விக்ரம் சார் தான் இருந்தாங்க. விக்ரம் சார், வெங்கட் பிரபு சார் அண்ட் டீம், சிவகார்த்திகேயன், லிங்சாமி சார் இங்கே தான் இருந்தாங்க அந்த டைமில். ஓகே ஓகே. வந்து மலேசியாவில் இது சைக்காவாட்ஸ். ஆனால் இவ்வளோ நாள் வந்துட்டு அதை உண்மைன்னு தான் நான் நம்பிட்டு இருந்தேன். அவரும் முன்னாடியே நீங்கள் அதை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடிட்டரோ பார்த்த வேலை அது. ஓகே. ஆனால் இப்போது கண்டிப்பாக இப்போது ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். ஆமாம். பட் ஆனால் இப்போது நீங்கள் இந்தியன் 2ல இருக்கீங்க. எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை பார்த்து வியந்தீங்க? கமல் சார்னாலே ஒரு பெரிய ஏற்பு இருக்கும். அவர் 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 பண்ணாத விஷயமே கிடையாது. எல்லாமே என்ன பண்ணல. அவர் சினிமாவில் வந்து அவர் பண்ணாத விஷயமே கிடையாது. அவர் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் ஒர்க். எனக்கு அது எப்போவுமே அவர் மேலே அது உண்டு. ஒரு பெரிய அவர்கிட்ட பேசினோன்னாலே என்ன என்ன நான் அவ்வளோ நாலேஜபுளான பர்சன். என்ன பேச போகிறோம், நம்ம ஏதாவது தேவையில்லாமல் பேசி வளர்ந்து ஏதாவது இதாயிருவோமோன்றது நான் மோஸ்ட்லி நான் பேசுகிறதே அவாய்ட் பண்ணுவேன் சார் அப்படின்றதோட இதுவேன். ஸோ இஸ் சம்திங் எக்ஸ்ட்ரீமுங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அவரோட ஒர்க் என்னன்றது வந்து ஒரு தெரியாத விஷயம் கிடையாது. இன்னும் ஆல் 24 கிராஃப்ட், இன்னும் சினிமா தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. நான் எனக்கு கேட்டால் வந்து சினிமாவுக்கு இன்னொரு நேம் வைக்கணும்னா கமல்ஹாசன்னு வைக்கலாங்கன்றேன். பிகாஸ் இஸ் ஹி லவ் ஸோ மச். ஓகே, வேறு லெவலில் அவர். ஓகேண்ணே. ஆனால் இப்போது விவேக் அவர்களோட கடைசி படம் இந்த இந்தியன் 2 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நீங்களும் அவரும் இருக்க காம்பினேஷன்ஸ் தான் அதிகமாக வருது. ஸோ நீங்கள் 2 பேரும் தான் படம் ஃபுல்லாக ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறீங்க. நாங்கள் 2 பேர் எப்போவுமே காம்பினேஷன் தான். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓகே நம்ம காம்பினேஷன் இப்படி வந்திருக்கு, விவேக் அவர்கள் கூட நீங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும், ஆனால் நம்ம காம்பினேஷன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம்லாம் என்னென்ன? புரியல. அதாவது நீங்களும் விவேக் அவர்களோட அந்த காம்பினேஷன் சீன்ஸ் இருக்குல்ல, அந்த காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் அவுட் நீங்கள் தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் இந்தந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் விவேக் அவர்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம், அதுதான் நான் கேட்குறேன். நிறைய இருந்தது. அவர் விவேக் அண்ணனுக்கு அங்கேயே கண்டுபிடிச்சிருவார். ஓ சிங்கம் கேரக்டரு அப்படின்ட்டு சொல்லிடுவார். அப்புறம் ஏதோ சீன் நடித்ததுக்கப்புறம் பயங்கரமான நடிக்க நீ சூப்பர், இப்படியே இருக்கணும் சிங்கம், இந்த படத்துக்கு அப்புறம் நீ பாரு. அவ்வளோ அட்வைஸு, அவ்வளோ லவ் பண்ணி அது வந்து அவர் அண்ணனோட ஷேர் பண்ணும்போது நானும் அவரோட
இது பண்ணுமாண்ணே, இது செம்மையாக கலக்கிட்டீங்கண்ணே நானும் சொல்லுவேன். அப்புறம் அப்படியா 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 அப்படிங்குவாரு. ஆமாண்ணே புதுசாக இருந்தது, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படத்துலையும் பண்ணாத மாதிரி புதுசாக இருந்ததுண்ணே. கரெக்டா 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 ஓ கரெக்டா நல்லா நான் நோட் பண்ணுறேன். அந்தளவுக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அண்ணே இப்போது நீங்கள் சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய சீனியர் ஆக்டர்ஸோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ரஜினி சார், கமல் சார், சிரஞ்சீவி சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீனியர் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதனால தான் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்ட் ஹைட்ஸில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம், நீங்கள் அனலைஸ் பண்ண ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க? நிறைய பேர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நிறைய பேர். கமல் சார் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி இருக்காருன்னா அவரோட ஜென்யூனிட்டி, சின்சியாரிட்டி டுவர்ட்ஸ் ஃப்ரேம் அண்ட் அந்த சினிமாவுக்கு அவர் பார்க்குற விதம், சினிமாவை பார்க்குற விதம், சினிமாவுக்கு வேலை செய்கிற விதம் எல்லாமே இருக்கு இல்லையா? தட்ஸ் வாட் ஹீஸ் கமல்ஹாசன். ஓகே, அதுதான் எல்லாருமே அந்தந்த இடத்துல அதுக்கு இருக்காங்கன்னா அதுக்கான உழைப்பு, அதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இல்லாட்டி அந்த இடம் கிடைக்காது. ஆனால் இப்போது இந்தியன் 2ல் உங்களை காஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகே, இதுக்காக தான் பாபி சிம்மாட்ட போகிறோம், இதுக்காக தான் பாபி சிம்மாவை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அவர்கள் உங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம்னா என்ன விஷயமா இருக்கும்? எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஆப்ஷன்ஸ் இருந்தாங்க போல். இந்த நேம்ஸ் இப்போ சொல்லலை, வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் லிஸ்ட் இருந்தது. சார் உங்களை தான் வந்து ஓகே பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சொன்னாங்க. 4 பேர் லிஸ்ட்டு சொன்னாங்க. இவங்க எல்லாம் இருந்தாங்க. பட் சார் வந்து இல்லை பாபி சிம்மா பேசுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ண சொன்னார் அப்படின்னு. ஓகே, அதுதான் அது கேட்கும்போது இப்போ ஃபுல்லாக படம் சொல்லிட்டு கிளைமேக்ஸ் சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி சுற்றுச்சு. சார் டு ஐ டிசர்வ் திஸ்? நோ சார், யூ டிசர்வ் திஸ் அப்படின்னு. ஸோ அவர் அதை என்னை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார். ஓகே, ஸோ தட்ஸ் வாட். நான் அது அந்த நிமிஷம் முடிவு பண்ணேன், ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜென்யூனாக இருக்கணும். ஏன்னா அவர் அவ்வளோ நம்புறாரு நம்மளை. ஐ ஷுட் பி எந்தளவுக்கு கஷ்டப்படணுமோ, எந்தளவுக்கு இருக்கணுமோ அந்தளவுக்கு பண்ணிடணும் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என்ன கேரக்டரைசேஷன் பில்ட் பண்ணியிருந்தாரு உங்களுக்கு, இதை தான் நான் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பாபி அப்படின்ற மாதிரி சங்கர் அவர்கள் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? ஏதாவது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாரா? நான் சொன்னார், யூ ஆர் எ வெரி குட் ஆக்டர் சார், யூ டோன்ட் நோ அபவுட் யுவர் செல்ஃப், யூ வில் டிசர்வ் திஸ், யூ ஹேவ் டு டிசர்வ் அந்த மாதிரி சொன்னார். ஓகே, பற்றி உங்களுக்கு இல்லை, நல்ல நடிகர் நீங்கள் அந்த மாதிரி சொன்னார். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி அந்த ஸ்டேஜ் விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம்ல, அதாவது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யார் அப்படின்னோடனே ரஜினி சார் அப்படின்னீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அப்படின்னோடனே சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்க. என்னைக்காவது ரஜினி அவர்கள் ஹீரோ மட்டும் கிடையாது, அவர் வந்துட்டு ஒரு நல்ல ஆக்டரும் கூட அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு என்னைக்காவது கோபம் வந்திருக்கா? எப்போ ஆச்சு? எனக்குள்ளே நானே திட்டிக்கிட்டேன். ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜ், ஸ்டைலிங் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹீரோ பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் இந்த ஆக்டரானு சென்னை வந்துட்டு ஓரளவுக்கு அறிவு வந்ததுக்கப்புறம் பல படங்கள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் முள்ளு மலரும் பார்த்து நான் நானே திட்டிட்டேன். எவ்வளோ நல்ல பெர்ஃபார்மர் இவர், அப்போதான் அவர் எவ்வளோ பெரிய நடிகர். 6 முதல் 60 வரை வெற்றிக்கண் சொல்லிட்டே போகலாம். முள்ளு மலர் எனக்கு ரொம்ப ரொம்ப படம் அது. அவ்வளோ வந்து அப்படி இருப்பார். நான் நடிப்பு அதெல்லாம் வந்து அவர் தான் நல்ல இயல்பான நடிகர் ரஜினி சார். ஆனால் உங்ககிட்ட யாராச்சும் சொல்லியிருக்காங்களா, நீங்கள் பண்ணுறது வந்துட்டு ரஜினி சார் மாதிரி இருக்குது, அந்த மேனரிசம் அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்குமே இப்போ பார்க்கும்போது ரிசம்பிள் ஆகிட்டே இருந்தது, அதுக்காக தான் கேட்குறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கோம், இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத மனிதனே கிடையாது. நீங்கள் இமிட்டேட் பண்ணிங்கன்னா தான் தப்பு. இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்கு பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஆளே கிடையாது. யூ மைட் இன்ஃப்ளூயன்ஸ் சம்வேர். ஓகே, இமிட்டேட் பண்ணால் தான் தப்பு. அது ஃபேக் இஸ். அது தெரிஞ்சிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும்னு. இப்போது நீங்களே சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி சினிமா மீதான ஒரு பார்வை இருந்திருக்கும். சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சினிமா மீதான பார்வை ஏதாவது மாறி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சினிமான்றது கரெக்டு தான், சினிமான்றது கரெக்டாக தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே அதுக்குள்ளே இருக்க ஆட்கள் தான் எல்லாத்தையும் சொல்கிறேன். பலர் தப்பாக இருக்காங்க. நாட் ஓன்லி சினிமா, நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து இண்டஸ்ட்ரி நல்லது தான், சினிமாவும் நல்லது தான். அதில் இருக்க ஆட்கள் தப்பு. சில பேர், பல பேர். ஓகே, அந்த பேடை தூக்கிட்டு மிதிச்சுட்டு நம்ம போயிட்டு மேலே வந்துகிட்டே இருக்கணும். ஓகே, சோர்ந்து உட்காந்துடக்கூடாது. ஏன்னா இந்த பேடுக்கு என்ன வேறு வேலை இல்லை, நமக்கு வேலை இருக்குது. ஸோ நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதில் வேலை இல்லாதனால நம்ம நோண்டுறது தான் அவனுக்கு வேலை. ஏதாவது பண்ணணும், புடனி பேசணும், அவன் வாழ்க்கை
அவனை படத்தை கெடுக்கிறது, இது பண்ணுறது, முதுகு பின்னாடி பேசுறது, இதை வேலை வந்து இவங்க இதுதான். இந்த பேடை வந்து இதுதான். சினிமா இஸ் வெரி குட். சினிமா இஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்ட். ஓகே. இவ்வளோ பெரிய விஷயம் அது. ஆனால் இதில் இருக்க ஆட்கள் தான். ஓகே. எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், பல பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே இந்த மாதிரி வந்துட்டு சினிமாவில் எனக்கு அந்த 70mm ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லியிருந்தீங்க. இப்போ சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இல்லை ஒரு டெஸ்டினிலாம் இருந்திருக்குங்களா? அதாவது வந்துட்டு இந்த மாதிரி சினிமாவில் வந்துட்டு இப்படிலாம் நம்ம ஜேர்னி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு பாத்தில் உங்களை கூட்டிகிட்டு போயிருக்கும். அதனால நான் என்னோட ஜேர்னி இப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஏதாவது அதை பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி எந்த ஒரு பிளானோட வரல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர், அவ்வளோதான். 70mm நம்ம மூஞ்ச வாங்கணுன்றது மாதிரி தான் இருந்தது. பட்டு எனக்கு கிடைச்ச டீச்சர்ஸ் கார்த்திக் சுப்பாராஜ், காக்கா முட்டமணியன், அல்ஃபோன்ஸு, நலன் குமாரசாமி, தே ஆல் மோல்ட் மீ அஸ் அ குட் ஆக்டர். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயே என்னை அதை மோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் அந்த மோல்டிங்லேருந்து நான் வந்து படத்துக்குள்ளே வரேன். படத்துக்குள்ளே வரும்போது அந்த மோல்டிங், அதுக்கப்புறம் நான் ஒரு ஆக்டர், நான் ஒரு செல்ஃப் அனலைசிங் பண்ணுறது ஒன்று இருக்கு இல்லையா நமக்குள்ள. அந்த ப்ராசஸிங் பண்ணும்போது ஒரு நேரம் பண்ணுறேன், அப்ளஸ் கிடைக்குது, சுகம் பண்ணுறேன், அப்ளஸ் கிடைக்குது. என்ன அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னா அதுக்கப்புறம் ஜிகதண்டா பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஒரு ஆக்டரை தாட் ப்ராசஸ் நான் வந்துருக்கு. பிகாஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் அது வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது, நடிகராக தான். பட் அதுக்கப்புறம் வந்து மக்களோட எதிர்பார்ப்பு வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவர் உடனே வந்தார், உடனே நேஷனல் வாங்க, ஓ அந்த மாதிரி இல்லை. நம்ம எனக்கு எல்லாம் நம்ம அவ்வளோ ஒர்த்தான்ற மாதிரிலாம் தோணுச்சு. பட் நம்ம ஒர்க், நம்ம ப்ராசஸிங் கரெக்டாக இருந்திருக்கு. நம்ம நம்ம ஆக்டரை நம்மளோட வேலை கரெக்டாக பண்ணியிருக்கோம்னால தான் அது கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இன்னும் பெருசாக தோணுச்சு எனக்கு. இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணோம். நம்ம ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை நம்ம ஏமாற்றிட்டோம் போல். இனி அது எதிர்பார்ப்பு ஏமாறலாம், அவர் விழுந்தாரு திருப்பி எந்திரிச்சு வந்தாருன்ற மாதிரி தான் கிரியேட் பண்ணுன்றதுனால இப்போ நான் அந்த ப்ராசஸிங்கில் இருக்கேன். ஓகே. உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஏன் இவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஆச்சு, பட் நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறீங்க, ஈவன் வில்லனா கூட பண்ணியிருக்கீங்க, ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேருக்கு தோணலாம். தென் ஐ மீன் ஈவன் எல்லாமே நல்ல கேரக்டர்ஸ் தான், பட் அதை எதுவுமே சொல்ல முடியாது. நான் நோ சொல்ல தெரியாது எனக்கு. பிரச்சனை ஆனால் எல்லாமே நல்ல கேரக்டர்ஸ். ஆமாம். நம்ம பண்ணும்போது நல்லா இல்லை, நம்ம பண்ணும்போது அது நம்ம வந்து எப்படி எலிவேட் பண்ணுறோன்ற நம்ம நான் பண்ணுற வில்லனிசம்லேயும் ஹீரோயிசம் இருக்கும். நோட் பண்ணிங்கன்னா வில்லன் தான், ஆனால் ஹீரோயிசம் இருக்கும். நான் ஹீரோயிக் கூட தான் பண்ணுவேன் நான் அது. ஸோ நான் மக்களில் வந்து அவங்ககிட்ட இருந்து நான் வந்து இரிட்டேட் பண்ணக்கூடாது. நான் லவ்வபுல்லாக இருக்கணும். நான் வில்லனாக இருந்தாலும் நான் லவ்வபுல்லாக தான் இருப்பேன். ஆடியன்ஸை நான் லவ் பண்ணுவான், லவ் பண்ண வைக்கணும். இதுதான் நம்மளோட. ஸோ அதுவும் பண்ணுறேன். அது சில இது நோ சொல்ல முடியாது, அது அப்படி பண்ணிட்டோம். சில இது வந்து இப்போ வந்து அதுதான் அது ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ லீடு மட்டும் பண்ணுவோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, லீடு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ. ஆமாம். ஆனால் இப்போது நீங்கள் நிறைய லாங்குவேஜஸில் நீங்கள் ரோல்ஸ் பண்ணுறீங்க, எங்களால் பார்க்க முடியாது. ஈவன் வந்து நான் இப்போ 777 சார்லி, நான் ரக்ஷித் ஷெட்டி அவர்களோட மிகப்பெரிய ஃபேன். நான் 777 சார்லி வந்து தேட்டரில் போய் பார்க்குறேன். அந்த படத்தில் பார்த்தா பாபி சிம்மா நீங்கள் இருக்கீங்க. எப்படி இந்த வேரியஸ் லாங்குவேஜஸ்லேருந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் வருது? ஈவன் வந்துட்டு தெலுங்குல வால்டர் வீரையா, கன்னடத்தில் 777 சார்லி, இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்க்குமே நீங்கள் போகிறீங்க பண்ணுறீங்க. இந்த சான்சஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு வருது? என்ன ரெஃபரன்ஸ், இதுக்காக தான் உங்களை கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களா? ரெக்கின்னு சொல்லிட்டு தமிழில் எடுத்தாங்க, நிவின் நடிச்சிருப்பான். ஆமாம் ஆமாம், ரிச்சி சார். ரிச்சி வந்து கன்னடாவில் வந்து அவன் தான் எடுத்தான், அவன் தான் டேரக்டர் இது. ஸோ மீட் பண்ணும்போது அவன் என்ன, இந்த படத்தை நீ ரீமேக் பண்ணுன்னா, நான் படம் பார்த்து நான் ரீமேக் பண்ணுறேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வச்சுட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் வர கமிட்மெண்ட்ஸு இதெல்லாம் போகும்போது அதில் டக்குன்னு ஃபோக்கஸ் விட்டேன் நான். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா நிவின் பவுனி வாங்கிட்டா போல இருக்கு. ஓ திருப்பி நிவின் வந்து அவங்க சைட்லேருந்து வந்து சொன்னாங்க, நீங்கள் எப்போ நடிக்கணும். நான் ஓகே ரக்ஷித் ரோல் தானே நடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நிவின் சொன்னேன், இல்லை நான் ஆக்ஷன் பண்ணதே இல்லை, இது எனக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னொரு கிஷோர் சார் பண்ணார் ஒரு, அவனு இல்லைடா நான் இந்த மைண்டை வச்சுருந்தேன். திருப்பி நான் அதுக்கப்புறம் அது நட்டி சார் பண்ணார்ல அந்த ரோல், ஐ திங்க் ஸோ. தமிழ் நான் பார்க்கல. ஓகே. ஓ அது இருந்தது. ஸோ அப்போலேருந்து அவன் சொல்லுவான் எனக்கு. அப்புறம் கிறுக்கு பாட்டி எடுத்து பண்ணுன்னா, சரி நான் கிறுக்கு பாட்டி பண்ணலான்னு பார்த்தா அதுவும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒயிட் சாங் பண்ணலான்னு பார்த்தா திருப்பி அதை மிஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க ரிஷப், வியாலர் ஃப்ரெண்ட்ஸ். ஓ அப்போது சார்லி வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது சடனாக கால் பண்ணால், என்னென்னு கோஇன்சிடென்ட் தான். நான் வந்து வசந்த முல்லை வந்து தமிழ் தெலுங்கு கன்னடாவில் எடுக்கிறேன். ஸோ அப்போ தான் ஐடியாலஜி வந்து கன்னடாலும் எடுத்துருவோன்றது.
பிகாஸ் ஆஃப் கேஜிஎஃபோட சக்ஸஸ்னால நம்ம கன்னடாலையும் நம்ம எடுக்கலாம்ன்ற ஐடியா வரும்போது இப்போது தமிழில் வந்து எனக்கு வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு வந்து ஆர்யா சார் பண்ணி கொடுத்தாரு. ஸோ கன்னடா என்னன்னும் போது எனக்கு அப்போ தான் அது கரோனா டைம் ஆக்சுவலி அது டக்குனு ஸ்பார்க் வருது, யாரை வச்சு போவோம் எந்த ரட்சித் இருக்கான கூடுவோம்னு நான் கால் பண்ணுறதோ அவன் கால் பண்ணுறதோ கரெக்டாக வந்து கரெக்டாக தான் அவனும் கால் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கான். ஓகே. என்னடா பாபி ஈவன் ஐ தாட்டா ஐ வாண்ட் டு கால் யூ மேன் அப்படின்னு. என்னடா அப்படின்னு சரி நீ சொல்லு. நான் சொன்னேன் இல்லைடா இந்த மாதிரி வந்து நான் உனக்கு ஒரு கேரக்டர் ஆர்க்கு அந்த இதெல்லாமல் அனுப்புகிறேன் பாரு, நீ தான் நடிக்கணும் எனக்கு கன்னடாவில். தமிழ் ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு ஆர்யா நடிக்கிறாரா, கன்னடாவுக்கு வந்து இது பண்ணும்போது சூப்பர் நடிச்சிட்டா போச்சு. அப்புறம் நான் சொல்ல வந்தது சொல்லவா அப்படின்னு ஒன்றும் இல்லை, சாரியில் இந்த மாதிரி கெஸ்ட் ரோல் இருக்குது, அது நீ தான் பண்ணும். எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பஞ்சாபில் நடக்கும், நீ தான் கரெக்டானாலும் நீ தான் நடிக்கணும். நோ இஷ்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் அது கொடைக்கானல் தான் எடுத்தோம் அதை. ஓ அந்த இது ஓ அப்படி தான் அது வச்சு ஜஸ்ட் ஸ்வாப்ட். ஓகே 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 அப்படி தான் ஆனது அது. ஸோ நீங்களும் ரக்ஷித் செட்டி அவர்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த முன்னாடியே இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் இப்போ அந்த 777 சார்லி ஹேப்பன் ஆச்சு. ஆனால் இப்போ அந்த இப்போ 777 சார்லி ஓகே, இப்போ வால்டர் வீரையா இப்போ இதுக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு கால் வந்துச்சு, அது எப்படி நடந்துச்சு? வால்டர் வீரையா என்னன்னா அந்த டைரக்டர் பாபி வந்து பாபியோட அசிஸ்டண்ட் வந்து நான் தெலுங்குல ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன் ராவண கல்யாணம். அவனோட அசிஸ்டண்ட் தான் டைரக்டர் இதுக்கு. ஸோ அவன் கல்யாணத்துக்கு போகும்போது அவனோட மேரேஜுக்கு போகும்போது அப்போ தான் பாபியை வந்து மீட் பண்ணுறேன். அவன் ஜெயில் லவகுஷன் ஒரு படம் எடுத்தான், செம்ம படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜூனியர் என்ட்ரி செம்ம பிடிக்கும் எனக்கு அந்த படம். அது எப்படியாவது ரீமேக் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இந்த கரெக்டான ஒரு பண்ணலாம், அது செம்மையாக இருக்கும். ஸோ அப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சிட்டோம். பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கதை எழுதி முடிச்சுட்டு பாபி வந்து அசிஸ்டண்ட்டு என் டைரக்டருக்கு அது முன்னாடி டேய் இது இந்த மாதிரி இது பாபி சார் பண்ணாருன்னா கண்டிப்பாக பண்ணுவார், டேய் இல்லை பண்ணுவாரா இந்த இல்லை நீங்கள் பேசுங்க அதெல்லாம் பண்ணிடுவார் அப்படின்ட்டு அதை சொன்னோம். அவர் நேரம் கால் பண்ணும்போது என் ஃபோனு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் கிட்ட கொடுத்துட்டு போய் மாற்றிட்டு வாடான்னு அனுப்புகிறேன். இவனுக்கு தெலுங்கு தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது. ஃபோன் பண்ணி ஹலோ பாபி, நான் பாபி சார். அப்புறம் அவர் நானும் பாபி ஏதோ கன்ஃபியூஷனில் வந்து அவனும் என்கிட்ட வந்தது அந்த இன்கமிங் கால் வந்து சொல்லது விட்டான். நானும் மோஸ்ட்லி அன்னோன் நம்பர்ஸ் நான் எடுக்க மாட்டேன் நான். ஸோ ஒரு மெசேஜ் அனுப்புறேன், யாருன்னு கரெக்டாக இருந்தது நான் ரெஸ்பாண்ட். நானும் விட்டாச்சு. விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கேமராமேன் சஜஷனுக்காக கால் வந்தது. இந்த மாதிரி சின்ன சார் படத்துக்கு இந்த கேமராமேன் இப்படி நான் சூப்பராக பண்ணுவாங்க. ஷேயாஸ் பற்றி வந்தது பண்ணிடும்போது ஏதோ ஒரு டாப்பிக்கில் வந்து இல்லை பாபி வந்து கால் பண்ணாரா, நீ ரெஸ்பாண்ட் பண்ணல, மாதிரி சங்கடமாக இருக்காரு. அவர் எப்படா எனக்கு கூப்பிட்டாரு லூஸ் அப்படின்னு. இல்லை அவர் கால் பண்ணாரா, என்ன சொல்கிறேன் அப்படின்னு திருப்பி கூட சொல்லு, நம்பர் அனுப்பிச்சி விடுங்க. அப்போது கால் பண்ணும்போது என்ன டார்லிங் நீ எப்போ கால் பண்ணேன், நான் எப்போ கால் எடுக்காமல் இருந்தேன். அப்போது ஐயோ இந்த மாதிரி நடந்து யாரோ ஃபோன் எடுத்தாங்க அப்படின்னு. ஐயோ எப்போ இது இந்த மாதிரி ஒரு 1 வீக் பேக். ஐயோ ஒன்றும் இல்லை அந்த இதை சுச்சுவேஷன் அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசும்போது டார்லிங் இந்த மாதிரி சிரஞ்சீவி வச்சு பண்ணுறேன், இதுதான் இது இன்ட்ரோ மட்டும் சொல்கிறேன் நீ கேட்டுக்கோ அப்படின்னா. நான் வந்து ஃபஸ்ட்டு சிரஞ்சீவி சாருக்கு நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்ட்ரோ சீன் சொன்ன உடனே நான் பண்ணுறேன்னா டார்லிங் ஃபஸ்ட் ஆஃப் நீ தான், அவருக்கு ஆப்போசிட் நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப் வந்து பிரகாஷ் ராஜ் சார். ஓ ஃபஸ்ட் ஆஃப் நீ என்ன ஃப்ரீடமும் நீ எடுத்துக்கோ டார்லிங், ஆனால் வந்து எனக்கு அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஒரு பயத்தை காட்டிடு அப்படின்னு. ஓகேன்னு அப்படி தான் ஓகே வாழ்த்து வீரே பண்ணும். ஆனால் இப்போது ஆரம்பத்தில் நிறைய கனவுகளோடு வந்திருப்பீங்க. பட் வந்ததுக்கப்புறம் இப்போ பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ரஜினி சார், கமல் சார், சிரஞ்சீவி சார் கூடலாம் நடிச்சிட்டிங்கல்ல, அடுத்து உங்களுக்கு என்ன டெஸ்டினேஷன்? அதாவது ஏதாவது ஒரு டெஸ்டினேஷனாக இருக்கலாம். இல்லை இனி எப்படி அவங்களுக்குள்ள நடிக்கிற அந்த ட்ரீம் எல்லாம் கிடையாது. அதான் வேறு ட்ரீம் ஏதாவது டெஸ்டினேஷன் வேறு மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ரஜினி சார் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், கமல் சார் கூட நடிக்கணும்னு, சிரஞ்சீவி சார் பிகாஸ் ஐ லவ் 3. ஸோ அவங்க ஏன்னா ஹிஸ்ட்ரி பிக்கஸ்ட் ஹிஸ்ட்ரி தேர், அது வந்து பெரிய ஹிஸ்ட்ரி அது. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியில் அவர் கூட இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு சின்ன ஃப்ரேம்லாம் நடித்தா கூட போதும்னு நினச்சேன். ஒரு சின்ன ஷார்ட் வந்து அதான் நினச்சேன். பட் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா டைரக்டர்ஸ் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கப்புறம் அந்த மாதிரி அவர் கூட நடிக்கணும் அந்த மாதிரி ஆசையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஓகே நான் வந்து இனிமேல் நம்ம எப்படி வளருமோ நம்ம எப்படி வளர்த்துக்க போகிறோன்றதான் வந்து ஓகே ஐடியாவில் இருக்குது. அவ்வளோதான். நிறைய பேர் உங்ககிட்ட வந்துட்டு உங்களோட வந்துட்டு இதான் உங்களோட ஃபேவரட் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் எனக்கு உங்களை பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் நீங்கள் நடித்ததுலே அப்படின்னா மகானில் நீங்கள் வர அந்த கேரக்டர்னு
ரொம்ப பிடிக்கும் அந்த கதாபாத்திரமே. அந்த கதாபாத்திரத்தை எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஏன்னா அது சொட்டை, அந்த பாதி சொட்டையில் வந்துட்டு அந்த முடி இருக்கும், வயசான கேரக்டர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கிட்டீங்க அந்த கேரக்டரை? என்ன மாதிரியான அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஆக்சுவலி மகான் பண்ணுறதே ஒரு ஆக்சுவலி நான் கிடையாது. ஆக்சுவலி மகான் அவன் என்ன சொன்னால் ராக்கி ரோல் பண்ண சொன்னேன். ராக்கின்னா என் பையன் ரோல். அது துடுதுடுப்பாக இருக்கிறது அந்த சனத் பண்ணியிருப்பான். ஆமாம் ஆமாம். என் பையன் ரோல் அதை பண்ணுறான்னா நான் பார்த்து இல்லைடா அது நான் அவனே வந்து கரெக்டு தான்டா வேண்டாம் அப்படின்னு. அந்த சத்யவான் கேரக்டர் வந்து டிஸ்கஸ் போயிட்டே இருந்தது. அப்போ நான் சொல்கிறேன் சிவா நான் ஒரு ஆப்ஷன் சொன்னேன், நாகார்ஜுனா சார் சொன்னேன், வெங்கடேஷ் சார் சொன்னேன், 3 ஆப்ஷன் சொன்னேன். இந்த 3ல் பாடுறா யார் இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. அப்புறம் சிவனா கிட்ட பேசினாங்க, சம்திங் ஏதோ செட் ஆகல. அடுத்த வாரத்தில் ஷூட்டிங்கு. கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூப்பிட்றான். ஈவினிங் வந்து டேய் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா. டேய் இல்லைடா விட மாட்டான் இருங்க திட்டிகிட்டு இருக்கா. டேய் சரகடிக்கிறது கிடையாது கிளம்பி வா ப்ரொஃபஷனல் அப்படின்னா. சரி ஓகேடா அப்படின்ட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் டேய் இந்த டீம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன்டா, அது எல்லாம் வந்து பாபி நான் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும், பாபி நான் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும்ன்றாங்க. என்ன சொல்கிறேன் நான் வந்து போடா இப்படியெல்லாம் பண்ண முடியாது, இந்தியன் 2 இருக்குது எனக்கு கெட்டப்பெல்லாம் மாற்றணும். அதெல்லாம் நான் வந்து இந்த பால்டிங் பண்ணோம் இல்லை விக் வச்சுக்கலாம். நான் சொன்னேன் விக் வச்சா இது ஒயிட் அடிச்சா இல்லை அந்த ஏஜிங் வராது, ஷேவ் பண்ணி அது அந்த மாதிரி இருந்தால் தான் அது ஏஜிங் இருக்கும் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்போ லீவ் பண்ணல. ஆக பார்த்தது லுக்கு நான் மாற்ற முடியாது, இந்தியன் 2 இருக்குது எனக்கு ஒரு சான்ஸே இல்லை, நான் பண்ணல அப்படின்போது இல்லைடா நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி கமல் சார் வந்து விக்ரம் படத்துக்கு போகிறாரா, தாடி ஷேவ் பண்ண மாட்டாரா, நான் லோக்கி கிட்ட கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் விக்ரம் தான் வராரு போகிறாரா கமல் சார் கன்ஃபார்மா இல்லைடா நான் அப்படின்னு. ஒரு 2வது பெக்கு இல்லைடா அது சங்கர் சார்கிட்ட பேசி வேணான்னு சொல்கிறேன். அவன் சரி பேசு அப்படின்னாப்புல. 4வது பெக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் லைக் டாக் வித் யூ அப்படின்ட்டு சார் போல எடுத்தேன். சார் இல்லை மாதிரி சார் கார்த்திக் கேட்குறான் இந்த மாதிரி இதில் இருக்குது பண்ணுங்க அப்படின்னா. இல்லை சார் இது மொட்டையெல்லாம் அடிக்கணும் கெட்ட மாதிரி இருக்குது, திருப்பி நம்ம படம் நம்ம ஷூட்டுன்னா இதாகணும். அப்படியா அப்படின்னா ஒன்றும் இல்லை அதில் என்ன இருக்குது பண்ணுங்கள், நம்ம அந்த டைம் வரும்போது பார்த்துக்கலாம், நீங்கள் அது நீங்கள் அதையும் மிஸ் பண்ணுறீங்க பண்ணுங்கள், அவர் உங்கள் நண்பர் உங்களுக்கு கரெக்டாக தான் பண்ணுவார் அவர், நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் கேட்டிங்க பார்த்தீங்களா இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, கேட்டு பண்ணுவீங்க பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அந்த டைமில் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தாரு. ஓகே அப்படிதான் வந்து உள்ளே வரேன் மகானுக்குள்ளே. ஃபஸ்ட்டு அந்த ரோல் உங்ககிட்ட சொல்லும் போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? பிகாஸ் வந்துட்டு உங்களோட வயசுக்கு மீறின கேரக்டர், தென் வந்துட்டு இது நடித்தா நம்ம ஆல்ரெடி ஒரு ஹீரோ இமேஜில் இருக்கோம், ஒரு வேறு இமேஜில் இருக்கும், இப்போ இதை போய் நடித்தா எப்படி ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, அந்த டெசிஷன் மேக்கிங் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எப்படி இருந்துச்சு? இல்லை எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஓகே ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. நான் வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 40+ இயர்ஸ்லாம் இந்த லைட்டாக ஒரு குட்டி தொப்பை இருக்கும், ஒரு ஒரு ரெட்ரோய்க்கு ஒரு ஃபீலில் இருக்கும், அந்த மாதிரி ஒன்று மெயின்டைன் பண்ணேன். இப்போது வந்து அந்த 70+ வரும்போது என்ன பண்ணுவேன்னா லைட்டாக இது இங்கே முன்னாடி இங்கே கூன் விழுங்க, இந்த இடம் இருக்குல்ல இந்த போன் பேக் லைட்டாக கூன் மாதிரி இருக்கும், இப்படி இப்படி நின்றுக்குவேன். என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் எனக்கு என்கிட்ட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், ஃபாஸ்ட்டாக தான் நடப்பேன். அம்மா இருக்கும்போது அப்படின்னா அந்த பிரெத்தை ஆட் பண்ணிக்குவேன். அந்த அந்த சீனில் அப்போ அந்த பயங்கரமாக சிகரெட் அடித்தேன் அந்த டைமில். ஏன்னா வந்து அந்த இது வரும்ல அந்த இருமல் அப்பப்போ அந்த ஆட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் அண்ட் மேக்கப்ஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ் சப்போர்ட் எ லாட். ஓகே நம்மளோட 60% அது ஒன்று பண்ணிச்சு, நம்ம 40 பண்ணால் போதும் அந்த மாதிரி. ஓகே ஸோ எனக்கு அது இந்த மாதிரி ஆட் பண்ணது பெருசாகிடுச்சு. ஓகே அந்த ஏஜிங்க்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி இருந்தது. ஆனால் உங்களோட டீம் பற்றி சொல்லுங்கள். அதாவது வந்துட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் பீரியடில் இருந்தீங்கல்ல, ஈவன் விஜய் சேதுபதி சார், கார்த்திக் சுப்பராஜ் சார், அல்ஃபோன்ஸ் புத்திரன், நீங்கள்லாம் லாஸ்ட்டாக எப்போ மீட் பண்ணீங்க? இப்போ அடுத்த ரீயூனியன் அந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ பேசிப்பீங்களா நீங்கள் ரெகுலராக? ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு மீட் பண்ணி. ரொம்ப வருஷம் ஆச்சு? ஆமாம் ஆமாம், அவன் ஒர்க்கில் பிஸியாக இருக்கும். ரொம்ப வருஷம் ஆச்சு. ஓகே பேசிக்குவோம் ஃபோனில், நானும் கார்த்திக் பேசிக்குவோம். ஓகே நல்லன் ரைட்டிங்னா ஆஃப் மோடில் இருப்பார். ஆமாம் அதுதான். ஆமாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ கார்த்திக் சுப்பராஜ் சார் அவர்களை பற்றி பேசும்போது சூர்யா 44ல் என்ன ரோல்ண்ணே? நான் பண்ணலப்பா. அதான் போஸ்டர் விடலை அவர், அதுக்காக தான் கேட்குறேன் என்ன ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் நடிக்கலன்றேன். என்னென்ன சொல்கிறீங்க? ஏண்ணே கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் படத்தில் நீங்கள் எல்லாமையா? அப்படி இல்லை அது
இல்லை எதுவும் கேமியோ அந்த மாதிரி எதுவும் இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். ஐயோ இல்லை 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 சீரியஸாக நான் அந்த படத்தில் நான் நடிக்கல. ஹீ இட்செல்ஃப் கால்டு அண்ட் தோணுதுடா நீ இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் யோசித்தேன். இட்ஸ் நாட் மோர் தென் அசால்ட் செடு. இஃப் இட்ஸ் மோர் தென் அசால்ட் செடு ஒன்லி ஐ வில் கிவ். ஓகே வேண்டாண்டா அப்படின்னா நல்லது. சரி அவன் யோசிக்கிறான்ல. செல்ஃபிஷாக இருந்தால் ஒரு டைரக்டராக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், காசு பண்ணிக்கலான்னு. அதில் யோசிச்சு இல்லைடா கெரியராக உனக்கு இந்தியன் 2க்கு அப்புறம் இதுக்கப்புறம் போது இட்ஸ் நாட் மோர் தென் அசால்ட் செடுடா. ஐ டோன்ட் டு. ஓகே ஆனால் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கரியரில் நீங்கள் நினச்ச மாதிரியே அடுத்தடுத்த ஃபேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.